கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷ விதமாக வேதாகம பொக்கிஷசாலையிலிருந்து இன்றைக்கு பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, ஒரு சந்தேகம் அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சுட்டு வரலாம். என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்கள், 1 கொரிந்தியரில் 15ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வசனம் சொல்லப்படுது. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கின்படி நமது பாவங்களுக்காக மரித்து 4ஆம் வசனத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்ன சந்தேகன்றதை நம்ம இன்னும் கவனிக்கல. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவானவர் வேத வாக்கின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் எழுந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ அவர் மரித்த உடனே அவர் எங்கே போயிட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது நம்முடைய ஆண்டவர் தெளிவான பதிலை கொடுக்குறாரு. பாருங்கள், ரோமரில் 10ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது கரெக்டாக கவனிங்க இந்த வசனத்தை. அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார்? அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவானவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகல அதிகாரத்தையும் உடையவர் மரித்த உடனே எங்கே போயிட்டாரா? பாதாளத்துக்கு போயிட்டாரா, உள்ளே போயிட்டாராம் அப்படி நீங்கள் சொல்லப்படுது. சரிங்களா? சொல்லப்பட்டுட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார்னு வசனம் சொல்லுது. அப்போது பரலோகத்திற்குரிய தேவன் ஒரு குறிப்பிட்ட நாளை நிர்ணயிச்சிருக்கார். அந்த நாள் வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் பாதாளத்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றது வசனம் சொல்லுதுங்க சகோதரரே. ஏற்கனவே சில இடங்களை நாங்கள் படிச்சிருக்கோம். பாதாளத்துக்குள்ளே உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா நிலைமை என்னன்றதை நாங்கள் பார்த்துருக்கோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்கள், பிரசங்கில் 9ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கும்போது அங்கே நிலைமையை குறித்து சொல்கிறாங்க. எந்த நிலைமையை? பாதாளத்துக்குள்ளே போயிட்டாங்க, அதாவது மரித்தவங்க தான் பாதாளத்தில் போவாங்க. அப்படி போயிட்டாங்கன்னா நிலைமை என்னன்றது அந்த வசனம் சொல்லுது. நான் இன்னும் சந்தேகத்தை உங்ககிட்ட நான் கேட்கவே இல்லை, அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? அப்போது உயிரோடு இருக்கிறவர்கள், அதாவது பிரசங்கி 9:5, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, மறிச்சிட்டாங்க, செத்து போயிட்டாங்கன்னா ஒன்றுமே கிடையாது, எல்லாமே அவங்க மறந்துடுவாங்க, மறக்கப்பட்டிருக்கும், இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வசனத்தில் செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே அப்படின்னு சொல்லி பிரமாணம், சட்டம் தெளிவாக சொல்லுது. அதாவது பாதாளத்துக்குள்ளே போயிட்டாங்க, மரித்தவங்க தான் போவாங்க, உள்ளே போயிட்டாங்கன்னா அங்கே செய்கை வித்தை அறிவு ஞானம் எதுவுமே இல்லையே, பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்குமே அப்படின்னு வேத பிரமாணம் தெளிவாக சொல்லுதுங்க சகோதரரே. சரி, ஓகே, என்ன சந்தேகம் உங்களுக்கு? இல்லை, பாதாளம் இப்படி இருக்குது, உள்ளே போயிட்டாங்க இப்படி இருப்பாங்க, ஆனால் பாதாளம் எப்படி இருக்குன்னு கூட ஒரு வசனம் சொல்லுது. பாருங்கள், யோபில் 17ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாக இருக்கும், இருளில் என் படுக்கையை போடுவேன். பாருங்க, பாதாளம் வீடாக இருக்கும், இருளில் என் படுக்கையை போடுவேன். அப்போ பாதாளம் ரொம்ப டார்க்கஸ்ட் பிளேஸ். பாதாளம் என்பது இருள் சூழ்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுது. அதே மாதிரி தான் சங்கீதம் 143ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம் வாசிக்கும்போது, சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இறங்க பண்ணுகிறான். பாருங்க, மரித்தவர்கள் இருளில் இறங்குவாங்க. அப்போ பாதாளம் இருள் சூழ்ந்த இடம், வேற எந்த ஒரு சூழ்நிலையும் அங்கே கிடையாது. புரிஞ்சுங்களா? அப்போ பாதாளம் என்பது இந்த பூமிக்கு கீழே மனிதன் மரித்தவுடன் அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு இடம், அவ்வளோதான். அது ஒரு இருள் சூழ்ந்த இடம். அதுக்குள்ளே மரித்தவர்கள் அங்கே போவாங்க.
புதைச்சிருவாங்க, அடக்கம் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, மரித்தவுடன் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா செய்கை வித்தை அறிவு ஞானம் எதுவுமே இல்லையே. இப்படி தான் சகோதரி நாங்கள் படிச்சிருக்கோம். நம்முடைய ஆண்டவருக்கும் இதுதான் நிலைமைன்றது வேத சட்டம் தெளிவாக சொல்லுது. ஏன்னா சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது, அதுதான் தெய்வீக பிரமாணம். உலகத்தில் வேணால் மாற்றிப்பாங்க, ஆனால் பிரமாணத்தில் மாற்ற முடியாது இல்லையா? அப்போ எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்கும் பொழுது, இன்னைக்கு மரித்தவர்கள்லாம் எங்கே போகிறாங்க, அதுதான் சகோதரர் எனக்கு சந்தேகம். ஏன் இந்த சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா, வேதம் ஒருத்தர் மரிச்சிட்டா பாதாளமாகிய அந்த இருளுக்குள்ள பூமிக்குள்ள போகிறாங்கன்றது வேதம் சொல்லுது. இதுதான் நம்முடைய ஆண்டவருக்கு நடந்தது அப்படின்றத பைபிள் சொல்லுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் நம்முடைய பரலோகத்தின் தேவன் நம்முடைய ஆண்டவருக்கு நிர்ணயிச்சிருக்கிறார். அந்த காலம் முடிகிற வரைக்கும் அவர் உள்ளே தான் இருப்பார். அப்போ அவருக்கு செய்கை வித்தை அறிவு ஞானம் எதுவுமே இல்லைன்னு சொல்லப்படுது. ஆனால் உலகத்துக்குள்ளே கவனிக்கும் பொழுது அநேகர் சொல்கிறாங்க, செத்து போனவங்களாம் சில நேரங்களில் அவங்க ஆவியாக திரிவாங்க அப்படின்னு சொல்லுது. அப்படி இல்லைன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மரித்தவர்கள் பர்கேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒருத்தங்க மரிச்சிட்டாங்கன்னா அந்த ஆத்மாவை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குதான், அங்கே போயிடுவாங்க. அங்கே சுத்திகரிப்பெலாம் முடிஞ்சு அப்படின்னா மறுபடியும் பரலோகத்துக்கு போவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே. அப்போது செத்து போனவங்களுக்கு நிறைய நினைவுகள் இருக்கும், அவங்ககிட்ட ஜெபம் பண்ணலாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம், அவங்ககிட்ட நம்ம பேசலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட காரியங்கள் சொல்கிறாங்களே சகோதரரே. இதுதான் எனக்கு சந்தேகம் சகோதரரே. இது சாத்தியமா அப்படின்னு மட்டும் நீங்கள் கொஞ்சம் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் நமக்கு வந்திருக்குது. அப்போ சந்தேகம் என்னன்னு சொல்லியாச்சு. ஏன் சந்தேகம் வந்தது? நம்முடைய ஆண்டவர் நிலைமையே மரித்தவுடனே பாதாளத்துக்குள்ளே, பாதாளம் என்பது பூமிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம், இருள் சூழ்ந்த இடம், அவ்வளோதான். உள்ளே போயிட்டாங்கன்னா செய்கை வித்தை அறிவு ஞானம் எதுவுமே கிடையாது. தேவன் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் உள்ளே தான் இருக்கணுன்றது வசனம் சொல்லியிருக்குது. ஆனால் இன்றைக்கி மரித்தவர் நிலைமை வேறு மாதிரி வெளியே சொல்கிறாங்க. இப்போ தான் எனக்கு சந்தேகம் வந்திருக்குது, உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது தான் இந்த பதில் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போது இதுக்கு நிறைய விளக்கங்கள், நிறைய நேரங்கள் எடுத்து பேசணும். ஆனால் குறிப்பிட்ட டைம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கனால ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சந்தேகம் இருக்கிறவங்க என்னோட காஸ்பல் சொசைட்டி யூடியூப் சேனலை தொடர்ந்து பிரயாணம் பண்ணுங்கள். 100% தெளிவான பதில்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யலாம். அப்போது செத்து போனவங்களுடைய நிலைமை என்னன்றது தான் முக்கியம். இப்போது நம்முடைய ஆண்டவரை பார்க்கும் போதே தெளிவாயிடுச்சு, ஆனால் உலகத்தில் போகும்போது சந்தேகம் வந்துடுச்சு எனக்கு, இல்லையா? அப்போது பிரமாணத்தினுடைய அடிப்படை என்ன பாருங்கள். ஆதி ஆமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். யார்கிட்ட சொல்கிறாரு? ஆதாமுகிட்ட, அவரை உண்டாக்குனவர் சொல்கிறார். நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். இதுதாங்க தெய்வீகமான அடிப்படை சட்டம். இதுக்கு மிஞ்சி வரக்கூடிய எல்லா எண்ணங்களும் தவறான விஷயங்கள் தான். நீ மண்ணாக இருக்கிற, மண்ணுக்கு திரும்புவ அப்படின்னு சொல்லி இங்கே முடிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்போ உனக்கு உயிர் கொடுத்தது நான். அந்த உயிர் எடுத்துக்கும் பொழுது உன்னுடைய சரீரம் மண்ணுக்கு போயிடும். நான் கொடுத்த உயிர் இருக்குல்ல, ஆவி, அது எங்கே வந்துடும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. பாருங்கள், பிரசங்கியில் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிக்கும்போது அங்கே சொல்கிறார். கரெக்டாக நம்மக்கிட்ட வாசிக்கலாமா? இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனத்திற்கு மறுபடியும் போகிறதுக்கு முன்னும் அப்படின்றார். அப்போ மண்ணாகிய மனிதன் அவன் மரித்தவுடன், இந்த மண்ணாகிய மனிதன் எப்போ உயிர் பெறார்னா, ஆதாம மண்ணால் உண்டாக்குனார், நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார், உயிர் பெற்றார் ஆதாம். அவர் தான் ஜீவ ஆத்துமா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. உயிர் போயிடுச்சுன்னா அந்த மண்ணாகிய சரீரம் பூமிக்கு போயிடும், தேவன் கொடுத்த சுவாசம் மேலே அவர்கிட்ட போயிடும், முடிஞ்சிச்சு. இது ரெண்டும் என்னைக்கு சேருதோ அன்னைக்கு தான் மறுபடியும் மனிதன் பழைய நிலைமைக்கு வர முடியுமே தவிர, அது வரைக்கும் அவனுடைய நிலைமை மண்ணுக்குள்ளே தான் கிடக்கணுமே தவிர, அப்படி உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா செய்கை வித்தை அறிவு ஞானம் எதுவுமே கிடையாது. அதனால மரித்தவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணுறதோ, இல்லை அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதோ, இல்லை அவங்க பர்கேட்டரி, அதாவது ஒரு ஆத்மாக்களை சுத்திகரிக்கக்கூடிய இடம் அங்கே இருக்காங்கன்றதும், இல்லை அவங்கள வச்சு நிறைய வித்தை பண்ணுறதும், அவங்கள வச்சு தியானம் பண்ணுறதும், அவங்கள வச்சு நிறைய விஷயங்களை போதனைகள் உள்ளே கொண்டு வரதும், இது எல்லாமே பிசாசனுடைய தந்திரமான செயல்பாடுகள்.
அப்படின்றத வேதம் சொல்லுது. உங்கள் சந்தேகம் கிளியரா அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் 10 சகோதரர் இன்னும் நிறைய வசனங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்கள், யோபுல 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசிக்கப்போம். மனுஷனோவென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான். பார்த்தீங்களா? மனுஷனோவென்றால் செத்த பின்பு ஒளிந்து போகிறான், ஜீவித்து போன பின் அவன் எங்கே? அவன் உள்ளே, எங்க? பாதாளத்துக்குள்ளே அப்படின்றாங்க. புரிஞ்சுங்களா? 12ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. பார்த்தீங்களா? மனுஷன் செத்து பண்ண உடனே பாதாளத்துக்குள்ளே போயிடுறான். வானங்கள் ஒளிந்து போகிற வரைக்கும், அது என்ன வானங்கள் ஒளிந்து போகிற வரைக்கும்? ஒரு விஷயத்தை அங்கே நமக்கு புரிய ஆண்டவர் விரும்புகிறார். வானங்கள் ஒளிந்து போகிற வரைக்கும் அப்படின்னா இது எல்லாமே ஆண்டவருடைய அருமையான சிந்தனையுடைய விளக்கங்கள், ஸ்டைல்னு சொல்லலாம். நமக்கு அப்போ தான் புரியும். அப்போது வானம் என்பது இந்த பிசாசனுடைய அதிகாரத்தை அடையாளப்படுத்தும். உதாரணத்துக்கு நான் குயிக்காக சொல்கிறேன், படித்து பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுவார் பாருங்க, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆகாயத்து அதிகார பிரபு யாருன்னா பிசாசனவன். அவன் தான் இந்த அட்மாஸ்பியரில் ஆகாயத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இந்த எல்லா வேலைகளையும் செய்துட்ருக்கானாம். அப்போது இந்த வானம் என்பது இதெல்லாம் அடையாள பாஷைகள், தீர்க்க தரிசன பாஷைகள். சரிங்களா? இன்னொரு வசனம் வேணால் படிக்கலாம், கொஞ்சம் புரியாத இடம் தான், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் போராட்டம் உண்டுன்றார். அப்போது வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள். அப்போ வானத்தில் யார் உட்கார்ந்து ஆளுகை செய்துட்டுருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசாசானவன் அப்படின்னு சொல்கிறார் நம்முடைய ஆண்டவர். இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா வானம் என்பது தேவன் இருக்கக்கூடிய இடம், புரிஞ்சுங்களா? ஆனால் இந்த இடத்துல சொல்லும் பொழுது வானத்தில் பிசாசனம் உட்கார்ந்துட்டு இருக்கான்றதை சொல்கிறார். இதுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள் பைபிளில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. 10 நிமிஷத்தில் இவ்வளோ தான் பார்க்க முடியும், புரிஞ்சுங்களா? அப்போ பிதாகிய தேவன் எல்லாத்துக்கும் மேலே இருக்கார். அப்போ பிசாசானவனுக்கு சில அதிகாரங்களை சில காலத்தில் விட்டு கொடுத்தார். அப்போ அவன் தான் நீங்கள் ஆளுகை பண்ணிட்டு இருக்கான்றதை அங்கே சொல்கிறார். வானத்தில் உட்காந்து ஆளுகை பண்ணிட்டு இருக்கான். இன்னும் கூட நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க அப்படின்னா, வானத்தில் உட்காந்து அவன் ஆளுகை பண்ணுறதுனால தான் வானத்திலேருந்து வரக்கூடிய ஆசீர்வாதமாகிய மழை இந்த பூமிக்கு வரலை. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் பாருங்கள். உதாரணத்துக்கு உபாகமத்தில் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும்போது, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வானம் இருக்குல்ல, அங்கேருந்து என்ன வரணுமா? மழை வரணுமா? புரிஞ்சுங்களா? அப்போ மழையை எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாருன்னா ஆண்டவருடைய உபதேசம், உண்மையான சத்தியத்துக்கு ஒப்பிட்டு பேசிட்டார். இப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும் பாருங்கள். அப்போது வானத்திலேருந்து மழை வந்தால் இந்த பூமி செழிப்பாக இருக்கும். கரெக்டாக? அப்போது வானம் என்பது இன்னைக்கு எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பிசாசனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட காரியங்களை அடையாளப்படுத்தி காமிக்குது. அதனால தான் பூமிக்கு மழை வரல. உங்களுக்கே நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி பூமி ஃபுல்லாக கெட்டு போயிருக்குது. மழை வந்தால் கெட்டு போயிருக்குமா? மழை என்பது உண்மையான பரிசுத்தமான தெய்வீகமான சத்தியங்கள். அது பூமிக்கு வந்துருந்துச்சுன்னா கெட்டு போயிருக்குமா? பூமி கெட்டு போயிருக்காது. அப்போது இன்றைக்கி யாருக்கு மட்டும் உண்மையான சத்தியம் மழை மாறி பொழியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவரை உண்மையாக தேடுறவங்களுக்கு மட்டும்தான். இதுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்காரு. உலக பிரகாரமாக ப்ராக்டிக்கலாகவே புரிஞ்சுக்கலாம். நாம் இப்போ ஒரு இடத்துல இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மழை பெய்யும், அங்கே பெய்யாது, பார்த்துருப்பீங்கள? அந்த மாதிரி தான், புரிஞ்சுங்களா? இன்றைக்கி நமக்கு மட்டும்தான், கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு மட்டும்தான் உண்மையான சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்துட்ருக்காரு. மழை பெஞ்சிட்ருக்குது. சரிங்களா? இது எங்கேருந்து வருது? இந்த மழை பரலோகத்திற்குரிய தேவன்கிட்டேருந்து வருது. புரிஞ்சுங்களா? அப்போ பிசாசனவன் ஆளுகை செய்யக்கூடிய இடம் என்பது வானம்ன்றதை எபேசியர் 2:2 படிச்சிருக்கோம். அதே மாதிரி எபேசியர் 6:12 படிச்சிருக்கோம். புரிஞ்சுங்களா? அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வானம் என்பது பிசாசனுடைய அதிகாரத்துக்குட்பட்ட அமைப்புகள். அதனால தான் இன்னைக்கு பூமிக்குள்ள சத்தியம் வரல. அப்போது பிசாசனுடைய அதிகாரங்கள் ஒளிந்து போகிற வரைக்கும் மனுஷன் எழுந்திருக்க மாட்டான். அதனால தான் யோபில்
14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் தெளிவாக சொன்னார். மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. அப்போ வானம் என்பது பிசாசனுடைய அதிகாரம், அந்த அதிகாரத்துக்குட்பட்ட அமைப்புகள். அப்போ அந்த அதிகாரம் ஒளியிற வரைக்கும் மரித்தவர்கள் பாதாளத்தில் இருக்கிறாங்க, அவர்கள் உயிர் தெள்ள மாட்டாங்க அப்படின்றத இங்கே சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா எப்போ உயிர் தெழுவாங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப தெளிவாக நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார். புரிஞ்சுங்களா? பாருங்கள், யோவானில் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, மார்த்தாள் மரியாள் அவனுடைய சகோதரர் லாசர் மரிச்சிருவார். அந்த சமயத்தில் அந்த சகோதரி சொல்லக்கூடிய பதில் தான் ஆண்டவர் ஆமாம் கூட சொல்லுவார். என்ன பதில் சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றால், அப்போது உயிர்த்தெழுதல் நடக்கக்கூடிய கடைசி நாளில் கட்டாயமாக ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உயிர்த்தெழுந்து வருவாங்க. இது விசேஷமான கிருபை. இதனால தான் கிறிஸ்தவம் இன்னைக்கு உலகத்தில் இருக்குது. நம்முடைய ஆண்டவர் மரிச்சதுனால தான் உயிர்த்தெழுந்து சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்தை ஒட்டுமொத்த உலகத்தை கொடுத்துருக்காரு. அந்த நம்பிக்கை இன்னைக்கு நம்ம வாங்கியிருக்கும். அப்போ அந்த உயிர்த்தெழுந்து நடக்கக்கூடிய கடைசி நாள் வரைக்கும் மரித்தவர்கள் எல்லாருமே இந்த பூமிக்கு உள்ளதான் இருப்பாங்க. அப்படி மரித்து உள்ளே போயிட்டாங்கன்னா நிலைமை என்னன்னா, செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 146ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். பாருங்க, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும். செத்த உடனே இதான் நிலைமை. எப்போ உயிரடைவாங்க? வானங்கள் ஒளிந்து போகிற வரைக்கும் கண் விழிக்க மாட்டாங்க, உயிரடைய மாட்டாங்க. வானங்கள் என்பது பிசாசனுடைய அதிகாரங்கள். அந்த அதிகாரங்கள் ஒளிந்து போகிற வரைக்கும் மனுஷன் எழுந்திருக்க மாட்டான்றதை சொல்லி காமிச்சார். அப்போ இன்னைக்கு நமக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதை வாசிக்கலாம் பாருங்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இன்னைக்கு நமக்கு கொடுத்த நம்பிக்கை, அவருடைய வருகையில் அவருடைய பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆனால் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உயிர்த்தெழக்கூடிய கடைசி நாளில் எழுந்திருப்பாங்க. பிரிக்கிறார் பார்த்தீங்களா? உயிர்த்தெழக்கூடிய கடைசி நாளில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும், அவருடைய வருகையில் அவரை இன்னைக்கு விசுவாசிக்கிறவங்க உயிர்த்தெழுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். புரிஞ்சுங்களா? அப்போது சந்தேகத்துக்கு ஒரு சின்ன பதில் கொடுத்துருக்கோம். என்ன சந்தேகம்? இன்றைக்கி மரித்தலுடைய நிலைமை என்ன? உலகத்தில் நிறைய காரியங்களை சொல்கிறாங்க. மரித்த உடனே ஆவியாக தெரியுறாங்க, மரித்தவங்ககிட்ட ஜெபம் பண்ணலாம், மரித்தவங்களுக்காக ஜெபம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அது கூட ஒரு வசனம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உபாகமத்தில் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் நான் படிக்கிறேன். மந்திரவாதியும் சன்னத்துக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் அப்படின்றார். அப்போ செத்தவங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாது? குறி கேட்கறது, அவங்களுக்காக ஜபிக்கிறது, அவங்ககிட்ட ஜபிக்கிறது, இதெல்லாம் கூடவே கூடாது. சட்டம் வேதம் அப்படி சொல்லலை. நமக்காக உயிர் விட்டவர் அப்படி சொல்லவே இல்லைன்றதான் உண்மை. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சந்தேகத்துக்கு சின்ன பதில் கொடுத்துருக்கும். இதை பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரும். சரிங்களா? எல்லா கேள்விக்கும் இதே மாதிரி வசனத்தில் பதில் இருக்குது. அதனால் அவசரப்படாமல் இதை நீங்கள் கேட்டுக்கோங்க. கேட்கும் பொழுது ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்படி தொடர்ந்து ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.